இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார் என்பதை குறித்து வேதாகம விளக்க உரை எழுதிய சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பவர் கூறும்போது, ஆண்டவர் நம் நடுவில் பிரசன்னமாகி இருக்கிறார். ஆண்டவரின் இரக்கமும் ஆண்டவரின் ஒத்துழைப்பும் அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு கிடைக்கும். ஆதலால் ஒருவரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆண்டவர் நம் கூட இருப்பது இந்த உலகத்திலே நமக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய பாதுகாப்பு. பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பவுலின் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். ஆண்டவர் பவுலுடனே கூட இருந்தார். பவுலுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை. எந்த சூழ்நிலையிலே பவுலுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், எப்படி அவரை காப்பாற்றினார் என்று நாம் தியானிப்போம். கொரிந்து பட்டணத்திலே பவுல் இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு அறிவித்த போது அவர்கள் எதிர்த்து நின்று பவுலை தூஷித்தார்கள். அப்போது ஆண்டவர் விசேஷித்த விதமாக பவுலை தேற்றும்படியாக இந்த வார்த்தைகளை கூறினார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில், ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆண்டவருடைய வார்த்தையை பயப்படாமல் பேச ஆண்டவர் பவுலை உற்சாகப்படுத்தினார். பின்பு 1.5 ஆண்டுகளாக அதே இடத்தில் தங்கி தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கூறினார். ஒருவரும் அவருக்கு தீங்கு செய்ய முடியவில்லை. கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போனார்கள். இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷனுக்கு போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேசுவதற்கு எத்தனப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினால் இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தினின்று துரத்திவிட்டான். பின் பவுல் அநேக நாள் அங்கு இருந்து ஆண்டவரை பற்றி ஜனங்களுக்கு கூறி வந்தார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு மாறாக சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர்